Thanks, student. So last class la exercise 9.8 la question number 1 பார்த்தோம். இப்போ exercise 9.8 la question number 2. question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Find the area of the region bounded by 2x minus y plus 1 is equal to 0, y is equal to minus 1, y is equal to 3 and y axis. ஓகே, ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. முதல்ல இந்த லைனை முதல்ல ட்ராப் பண்ணிக்கலாம். என்ன சார் லைன் இருக்குது அப்படின்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. 2x minus y plus 1 is equal to 0. ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் கட் பண்ணுது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸுக்கு 0 கொடுத்தா ஒய் 1 வந்துடும். ஓகே, அதே மாதிரி ஒய்க்கு 0 கொடுத்தா எக்ஸ் என்ன வரும்? 1/2 வரும், -1/2 வரும். அதை எப்படி சார் எழுதிக்கலாம்னா -0.5 எப்படி எழுதிக்கலாம்? -0.5. முதல்ல இந்த லைன் வந்து ஒய் ஆக்சிஸில் எந்த பாயிண்டில் கட் பண்ணுது சார் அப்படிங்கிறது முதல்ல கிராஃப் மூலிமா வரைஞ்சி டீட்டெயிலாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன சார் எடுத்துக்கிறேன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்துட்டு ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ஆக்ஸில் பார்க்கும்போது 0, எக்ஸ் ஆக்ஸில் 0ன்னு சொல்லிட்டான். ஒய் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்ஸில் 1ல் கட் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி எக்ஸ் ஆக்ஸில் -0.5. ஓகே, எக்ஸ் ஆக்ஸில் -0.5, ஒய் ஆக்ஸில் 1. ஓகே, அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். எக்ஸ் ஆக்ஸில் -1ன்னா இங்கே இருக்கும், -0.5னா இந்த இடத்துல இருக்குமா? -0.5. ஸோ அப்போ இந்த லைன் வந்துட்டு எக்ஸ் ஆக்ஸில் -0.5லையும் ஒய் ஆக்ஸில் 1லையும் கட் பண்ணுது. அப்போ இதில் இருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு லைன் வரையணும். ஓகே, இந்த டயக்ராம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட். இந்த டயக்ராமை கிளியராக போட்டுட்டுனா இந்த சம்மு ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு லைனை வரைஞ்சிக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் கொஷின்லேயே 2 பாயிண்ட் கொடுத்துருக்கானா. என்ன கொடுத்துருக்கான்? ஒன்று y இஸ் ஈக்குவல் டு -1 அண்ட் y இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்கான் இல்லையா? அப்போ y இஸ் ஈக்குவல் டு -1ங்கிறது எங்கே இருக்கும்? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, இங்கே இருக்குமா? அப்போ இதுக்கு நேர் ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இதுதான் சார் y இஸ் ஈக்குவல் டு -1. அடுத்தது y இஸ் ஈக்குவல் டு 3 எங்கே இருக்கும்? 0, 1, 2, 3 இங்கே மேலே இருக்குமா? இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கலாம். இதுதான் சார் y இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, -1, 0, 1, 3. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம இதோடைய ஏரியா, இதோடைய ரீஜியன் ஷேர் பண்ண போகிறோம். இதெல்லாம் இருக்குன்னு பார்ப்போங்க. ஸோ இதோட ஏரியா ப்ளஸ் இதோடைய ஏரியா. ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாவை நான் வந்துட்டு A1 அப்படின்னு எடுத்துக்கிறேன், இந்த ஏரியாவை நான் A2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ ரெக்வயர்டு ஏரியா. ஓகே ஸ்டூடெண்ட், ரெக்வயர்டு ஏரியா வேணும் அப்படின்னா என்ன சார் ஃபார்முலா? A1 ப்ளஸ் A2, A1 ப்ளஸ் A2. அப்போ என்ன சார் லிமிட்டு? நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. -1 to என்ன இருக்குது? இந்த கட் பண்ணுற இடம் 1, இது வந்து ஒரு ஏரியா. -1 to +1, -1 to +1ல் ஏரியா 1 இருக்குது. ஓகே, அடுத்தது 1 to 3 இங்கே என்ன இருக்குது? 3 இருக்கா? அப்போ 1 to 3ல் ஏரியா 2 இருக்குது. ஓகே, அப்போ இதை எப்படி சார் ட்ரா பண்ணலான்னா நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இன்டகரல் ஓவர் -1 to +1 x dy, integral over -1 to +1 x dy plus integral over 1 to 3, integral over 1 to 3 x dy, integral over 1 to 3 x dy. ஓகே, ஸோ அப்போ இதில் இந்த லைனில் இருந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சால் தானே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, எக்ஸ் முதல்ல என்னான்னு பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது?
2x minus y plus 1 is equal to 0. அப்போ இதில் x வேணும் அப்படின்னா 2x is equal to minus y அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் ஒய் ஆகிடுமா? ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் -1. ஓகே, ஸோ அப்போ இதிலேருந்து எனக்கு எக்ஸோட வேல்யூ வேணும்னா எப்படி எழுதலாம்? 1/2 y minus 1. எக்ஸோட வேல்யூ வேணால் எப்படி எழுதலாம்? 1/2 y minus 1. இதுதான் சார் எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூ தான் சார் நான் இந்த எக்ஸோட வேல்யூ கொண்டு வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது நல்லா தெளிவாக கவனிக்கணும். இந்த இடத்துல வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்குது? லெஃப்ட் சைடு இருக்கா, ரைட் சைடு இருக்கா? ஓகே, அப்போ இதில் வந்து இந்த பக்கம் வந்தால் நெகட்டிவ் வரும், இந்த பக்கம் வந்தால் பாசிட்டிவ் வரும். ஓகே, ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன சார் இருக்கும் அப்படின்னா -x இருக்கும். என்ன இருக்கும்? -x. ஓகே, அப்போ அந்த மைனஸை ஃப்ரண்டில் வச்சுக்கலாம். ஃப்ரண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 1/2வும் ஃப்ரண்டில் வச்சுக்கலாம். ஓகே, அகைன் என்ன இருக்குது? இன்டெக்ரல் ஓவர் -1 to +1. ஓகே, y -1 into dy. y -1 into dy. அடுத்தது ப்ளஸ் 1/2 into இன்டெக்ரல் ஓவர் 1 to 3. இன்டெக்ரல் ஓவர் 1 to 3 y -1 into dy. அப்போ இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. ஓகே, அப்போ ஒய்யை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறோம். எப்படி சார் பண்ணலான்னா -1/2 அப்படியே இருக்கட்டும். ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் y²/2 x⁻n ஃபார்முலா x⁻n+1/n+1. ஓகே, இன்டகிரல் 1 into dyனா -y. என்ன லிமிட் இருக்குது? -1 to +1. ஓகே, ப்ளஸ் அடுத்தது 1/2 எடுத்துக்கலாம். 1/2 எடுத்திங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே இன்டகிரேட் பண்ணி சொல்லுங்கள். ஒய்யை இன்டகிரேட் பண்ணால் y²/2. இன்டகிரல் 1 into dyனா -y. என்ன லிமிட்டு? 1 to 3. அப்பர் லிமிட், லோயர் லிமிட். ஓகே, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய -1/2 அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இப்போ அப்பர் லிமிட், லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் அப்பர் லிமிட்டுங்கிறது 1, லோயர் லிமிட்டுங்கிறது 1. அப்போ என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1/2 -1. ஓகே, ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிட்டேன். மைனஸ் லோயர் லிமிட்டுங்கிறது என்னது? -1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/2 + 1. 1/2 + 1. அடுத்தது செகண்ட் டைம் எடுத்துக்கலாம். +1/2. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா 3யை ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ 9/2 என்ன வரும்? 9/2 மைனஸ் இங்கே ஒய்க்கு பதிலாக 3யை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்தது லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ். ஓகே, அப்போ 1 கொடுத்தா என்ன சார் வரும் அப்படின்னா 1/2 - 1. 1/2 - 1 க்ளோஸ்ட் இன்டர்வல். ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன சார் வரும்? -1/2 1/2 -1. இந்த மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணால் -1/2 -1. ஓகே, அடுத்தது +1/2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா 9/2 -3. மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணால் -1/2 -2 +1. ஓகே, ஸோ அப்போ இதை எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 1/2ங்கிறது எல்லாத்துக்குமே காமன் டேம். 1/2 வெளியில் எடுத்துக்கலாம். அகைன் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி +1/2 -1/2 கேன்சல். ஓகே, அப்போ இங்கே என்ன சார் இருக்கும்? இந்த மைனஸும் உள்ள அப்ளை பண்ணால் +1. இந்த மைனஸும் உள்ள அப்ளை பண்ணால் +1. ஓகே, அப்போ ஃபைனலி வி கெட். இங்கே கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 9/2 -1/2னா 8/2. 8/2 டிவைட் பண்ணால் என்ன வரும்? +4. ஓகே, அகைன் என்ன இருக்குது? -3. அகைன் +1. அப்போ இருக்கிறத எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் என்ன வரும்? இஸ் ஈக்குவல் டு 1/2 into 4. ஓகே, ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் இதோடைய ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் யூனிட்ஸ்.
ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட், இப்படி தான் வந்துட்டு முதல்ல லைன் கொடுப்பாங்க. அந்த லைனை வந்து எந்த ஆக்சிஸில் கட் பண்ணுது அப்படிங்கிறத தெளிவாக டயக்ராம் போட்டுக்கோங்க. அவங்களே ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்க. கொஸ்டினில் ஒய் ஆக்சிஸா இல்லை எக்ஸ் ஆக்சிஸா அப்படிங்கிறது தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி டயக்ராம் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்டகிரேட் பண்ணி சொல்யூஷன் பண்ணி இதை கொண்டு வந்தீங்கன்னா போதும். இப்போ 9th சாப்டருங்கிற சொல்றது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே டஃப்னு நினைக்கிறீங்க. சொல்லப்போனால் 9th தான் இருக்கிறதுலே ஈஸியான சாப்டரு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா இது கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த சாப்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, எல்லாருமே முத்து மேத்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.